நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்று இந்த மூன்றாவது மோடி ஆட்சியில் முதல் முறையாக நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது. எல்லா எம்பிக்களும் பதவியேற்கக்கூடிய நேரம் இன்றும் அப்படி நாளையும் அது தொடரப்போகிறது. பிரதமர் பதவியேற்கும் போது கான்ஸ்டியூஷன் புக் எடுத்து காட்டுறாங்க, நீட்டுக்காக கோஷம் போடுறாங்க. முதல் நாளே எதிர்க்கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை கலாட்டாவை இப்படி வேணா சொல்லலாம் அதை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடிகிறது. இந்த அவை அப்படிங்கிறது ஸ்மூத்தாக நடக்குமா? இதற்கு முன்னாடி இருந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இல்லை, அதை கரெக்டாக ஆளுங்கட்சியால் கொண்டு போக முடியுமா? முதல் நாளிலேயே நீட்டோடைய பிரச்சனை தொடங்கி அந்த ஸ்கேம் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது தொடங்கி பல்வேறு பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் பேச தொடங்கி இருக்கிறாங்க. இந்த செஷன்ல இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆளுங்கட்சிக்கு ஒரு சவாலாக அமையுமா அல்லது அவர்கள் அதை கடந்து செல்வார்களா? கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கவிஞர் சல்மா அவர்கள் நம்மோடு இணைகின்றார். அதே போல காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு இனியன் ராபர்ட், அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் மற்றும் பாஜகவின் சார்பில் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் இணைகிறார். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்தும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட இருந்து தொடங்கலான்னு. முதல் நாளே பாத்தீங்களா அமக்கலமா இருக்கு, சவாலா இருக்கும்ல? பிஜேபிக்கு சவால் இல்ல இந்த கூட்டத்தொடர்? பிஜேபிக்கு சவாலா எப்ப இருக்கும்னா பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து விவாதம் நடத்தி கேள்விகளை கேட்டு துளைத்து எடுத்து அதெல்லாம் பண்ணா சவாலா இருக்கும். இது சவடால் எப்படின்னா கத்துறது, கோஷமிடுறது, கான்ஸ்டிடியூஷன்லாம் காட்டுறாங்க. ஆமா எனக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் ரொம்ப பிடிச்சது. அதாவது சபாநாயகர் இன்ட்ரீம் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுறதுங்கிறது மரபு, கான்ஸ்டிடியூஷனுங்கிறது வரைவு. அது அம்பேத்கர் கொடுத்தது, இது பின்னாடி வந்தவங்க கொடுத்தது. இவங்க சொல்ற நியாயமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் 8 முறை ஜெயிச்சிருக்காரு, நீங்க 7 முறை ஜெயிச்சவங்களை கொண்டு வந்து இன்ட்ரீம் சபாநாயகராக மாத்துறீங்க அப்படின்னு சொன்னா இவங்க எடுத்து சொல்றாங்க, அண்ணா அவர் 8 முறை தொடர்ந்து ஜெயிக்கல, நடுவில் 2 வாட்டி தோத்துட்டாரு, இவர் 7 முறை ஜெயிச்சாரு, கட்சி மாறியும் ஜெயிச்சாரு, அதனால தான் இவரை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. புரோட்டம் ஸ்பீக்கர் தானே, யாரை போட்டா என்ன? அதுக்கு கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வரக்கூடாது இல்ல, சிபாரிசு கடிதம் கொண்டு வரலாம். ஐயா நாங்க எப்படியோ 234 பேர் உட்காந்துருக்கோம், ஆரம்பத்திலேயே நாங்களாம் ஒன்னா கூடுவோமா இல்லையான்னு தெரியல, கைப்பிடிச்சிக்கிட்டே நடக்க வேண்டிய அவசியமா இருக்குது, அதனால டெய்லி ஒரு மாதிரி சிபாரிசு கடிதம் கொடுத்தா அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா இவங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, இப்பதான் ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தே கிடைச்சிருக்கு, 11 வருஷம் கழிச்சு ஒரு எதிர்கட்சி தலைவர் லெட்டர் எழுதியிருக்காரு, இதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படி சொல்லி நினைப்பாங்க. அரசியல் அப்படிங்கிறது இவங்க எதுக்காக இதை பண்றாங்கிறத மக்களுக்கு நான் ஒரே வரியில சொல்லிடுறேன். டெய்லி ஒரு போராட்டம் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கவுண்டிங் கரெக்டா வந்துச்சு 234, இன்னைக்கு என்ன ஒண்ணு மிஸ் ஆகி போச்சு புட்றா அந்த ஆள, இதுக்கு தான் டெய்லி 5 வருடமும் இது நடக்க போகுது. இதுல அதுதானே சவாலே. நான் கேக்குறேன், அவங்க ஒரு சும்மா அரசியலுக்காக இல்ல சும்மா கோஷம் போறதுக்காக பண்றாங்கன்னே வச்சுக்கோங்க. பட் எதிர்க்கட்சி இல்ல உங்க பார்வையில அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க. பட் தி பாயிண்ட் இஸ், எதிர்க்கட்சிகள் இப்போ போன செஷன்ல இருந்த மாதிரி, போன 5 ஆண்டுகள்ல இருந்த மாதிரி 50 பேரு 40 பேருன்னு இல்ல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியே ஒரு 100 பேரோட ஸ்ட்ரெங்த்ல இருக்காங்க, அதை தாண்டி 200 பேர் இன்னைக்கு எதிர்க்கட்சி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஆளுங்கட்சிக்கு இது கூடுதல் சவால் இல்ல, இதை பதில் சொல்லி ஆனோம், எல்லா இஷ்யூஸையும் எழுப்புவாங்க. அவங்க கோஷம் போடுறத போன வாட்டிலாம் அவங்களை தூக்கி வெளியே போட்டு மசோதாவை பாஸ் பண்ணுன்னு எல்லாம் பண்ண முடியாது. தூக்கி வெளியில போடல, தவறான வார்த்தை. இவங்க பாராளுமன்றம் என்னைக்கு தொடங்குமோ அன்னைக்கு பிகாசஸ்ன்ற ஒரு வார்த்தையை ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில இருந்து கண்டுபிடிப்பாங்க. இன்னொரு நாள் வரி கட்டாத ஒரு பிபிசி நிறுவனம் டெய்லி கண்டுபிடிப்பாங்க. சார் எப்படி சமாளிக்க போறீங்க? இல்ல அதாவதுங்க 303 பேர் இருக்கும்போது ஒரு 40 பேர் கோஷம் போட்டு கிளம்பி போயிடுறதுங்கிறது அவங்க பாவம் பத்திரிகையில் அவங்க வர வேண்டாமா, உள்ள இருந்தா வர முடியாது, அதனால வருவாங்கன்னு நம்ம விட்டுறலாம். ஆனா இப்ப அப்படி இல்ல, அவங்க 234 பேர் இருக்காங்க. உள்ள கேள்விகளை எழுப்பி சவால் எழுப்பினா அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும், அதுல எந்த குழப்பமும் இல்ல. அப்படி பண்ணாம வெளியில இருந்து இப்ப நீட்டுன்னு கத்துறாங்க. கூடவே ஒண்ணு கத்தணும் இல்லையா, 24 லட்சம் பேருக்கு அழகாக நீட் தேர்வை நடத்திய மோடி அவர்களை பாராட்டுகிறேன். 1 லட்சம் சீட்டு நடத்துறாங்க, சிபிஐ விசாரிக்கிற அளவுக்கு நடத்திருக்காங்க. 1563 பேர் விஷயத்துல தப்பு நடந்திருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லல. 1563 பேர் விஷயத்துல 1600 பேர் தான் சார் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுல நீங்க இத்தனை லட்சம் பேருக்கு நடத்திருக்கீங்க, யாருக்கு எந்தெந்த பேப்பர் போச்சு நமக்கு இது வரைக்கும் தெரியாதுல்ல. இது நான் சில காரணங்களுக்காக இன்னைக்கு நீட் பிஜியை ஒட்டுமொத்தமா தள்ளி வைக்கிறாங்க. சில காரணங்களுக்கு காம்ப்ரமைஸ்ட், நீங்க 5 இடத்துல பேப்பர் லீக் ஆனாலும் காம்ப்ரமைஸ். கண்டிப்பா நான் சில காரணங்களுக்காக 100 பேர் அட்மிட் ஆகி 55 பேர் அவுட் ஆனதை நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன்.
ஆனால் அதுவுமே ஒரு அண்டாவுடைய ஒரு சோறு பதமா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு நான் பேசிடலாம். அதாவது நடந்திருக்கிறது 1563 பேருக்கான ஒரு விஷயம். ஹிந்தி பேப்பருக்கு பதிலாக இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்துட்டாங்க, கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. 66 பேருக்கு 720 மார்க் வந்திருக்கு. இவ்வளவுதான் விஷயம். 24 லட்சம் பேருக்கு ஒழுங்கா தேர்வு நடந்திருக்கு. 1,03,000 பேருக்கு மேல மருத்துவர்கள் வருவதற்கான ஏற்பாடு இந்த 10 வருஷத்துல நடந்திருக்கு. மெத்த படித்தவனும் கொழுத்த பணக்காரனும் மட்டும் மருத்துவராக முடியுங்கிறத சிதைச்சு உயர்நிலை பள்ளியிலிருந்து வர முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரே கோச்சிங் சென்டர்ல இருந்து ஒட்டுமொத்த பேர் சென்டம் வாங்குவாங்க. அது வந்து அடிநிலையில இருந்து வரவங்க. நீங்க எப்போதுமே ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லணும். நாமாவளி சொல்ற மாதிரி அது என்னன்னா 24 லட்சம் பேருக்கு ஒழுங்கா நடந்தது. 1564 லட்சம் பேருக்கு ஒழுங்கா நடந்து இப்ப எப்படி சார் நம்பிக்கை வரும்? 7 வருஷமா நடந்திருக்கு. 7 வருஷமா நடந்திருக்கு. இந்த ஆட்சியில தான் நடந்திருக்கு. எந்த இடத்துலயும் பிரச்சனை வரல. இன்னொன்னு சொல்லணுமா? ஒரே வரியில சொல்லி ஒரு வரியில முடிச்சிடுறேன். இந்த வியாபம் ஊழல் அப்படிங்கிறது 1995 திக்விஜய் சிங் முதலமைச்சராக இருந்த போது தொடங்கிய பிரச்சனை. இந்த பேப்பர் லீக்கிங் பிரச்சனை எல்லாம் 15 வருஷம் நீங்க இருந்தீங்களா? அப்போ தொடர்ந்த பிரச்சனை. அங்க மத்திய பிரதேசத்துல தொடர்ந்த பிரச்சனை. ஆனா இங்க நாம என்ன பண்ணோம்? மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உயிரை காப்பாத்துறவங்க எல்லா மட்டத்தில இருந்தும் வரணும். நாசாக்கு போறவங்களும் வெளிநாடுக்கு போறவங்க மட்டும் மருத்துவர்களாக இந்தியாவில் வரக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தோட பரவி தெளிவாக கொண்டு போய் சேர்த்திருக்கோம். 4 பேருக்கு क्वेश्चनலாம் சொல்லி கொடுத்துட்டோம். இதுல என்ன தப்பு? திரும்பவும் சொல்றேன், 1915 இருந்து 95 இருந்து வியாபார ஊழல்ல இருந்து இது வடக்குல நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸுக்கு 80% இதுல கிரெடிட் இருக்கு. சரி, கேப்போம். டாக்டருக்கு மாற்று கருத்து இருக்கு. நீட்ல அவர் பேச விரும்பார். பட் ஐ வாண்ட் டு கோ டு காங்கிரஸ் பிஃபோர் தட். நீங்க எப்படி சார் கோஷம் மட்டும் தான் போடுவீங்களா? கேள்வி எல்லாம் கேட்பீங்களா? ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்யற ஐடியால இருக்கீங்களா? இல்ல, கோஷம் போடுறதுக்கு நாங்க பார்லிமெண்ட்டுக்கு போல. நாங்க வந்து உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக எதையாவது ஒண்ணு செய்யணும், குறிப்பாக விவாதங்கள் நடக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம், விருப்பப்படுறோம். ஆனா பிரதமருக்கு அதுல விருப்பம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலையே. அது எப்படி முத நாளே கண்டுபிடிச்சீங்க? இல்ல, 10 வருஷம் நீங்க தான் பதவி ஏத்துக்கவே வந்திருக்காரு. நமக்கு பிரசிடென்ட் இருக்கு, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 10 வருஷம் பிரதமர் பல இஷ்யூஸ்க்கு வாயை திறக்காமலே இருந்திருக்கிறாரு. நீங்க எண்ணிக்கிட்டே போலாம். சீன துருப்புகள் ஆக்கிரமிப்புக்கு வாயை திறக்கல. அதன் பிறகு உங்களுக்கு கொரோனா காலகட்டத்திலையும் பெரிய விஷயங்களுக்கு வாயை திறக்கவே இல்லை. குறைஞ்சபட்ச ஆதரவு விலை விவசாயிகள் கேட்டதுக்கு வாயை திறக்கல. இப்போ நீட் இஷ்யூக்கும் வாயை திறக்கல, மணிப்பூர் இஷ்யூக்கும் வாயை திறக்கல. எதையுமே வாயை திறக்காத ஒரு பிரதமர் வச்சுக்கிட்டு நாங்க பேசினா எப்படி பேச முடியும்? அப்போ நாங்க கோஷம் தான் போட முடியும். நாங்க பிரதமர் ஐயா வாங்க, கொஞ்சம் வாயை திறந்து மேடைகள்ல பேசுறீங்க, நீங்க மான் கி பாத்தோ மங்கி பாத்லயோ பேசுறீங்க, கொஞ்சம் நேர்ல வந்து பேசுங்க, டிபேட் பண்ணுங்க, டிஸ்கஷன் பண்ணுங்க, நாங்க உங்ககிட்ட விவாதம் பண்றோம், ஹெல்தியா டிஸ்கஷன். இல்ல, அவங்க வைக்கிற விமர்சனம் என்னன்னா, எதிர்க்கட்சிகளுடைய முதல் நாள் செயல்பாடை பார்க்கும்போது இட் இஸ் வெரி ஃப்ரிவலஸ். சும்மா கத்துறது. இது வந்து இந்த காலேஜ்ல கிளாஸ்ல பின்னாடி உட்காந்துட்டு ஒருத்தர் பேசும்போது பின்னாடி நேம் கால் பண்றது, அந்த மாதிரி அப்ரோச் நீங்க எடுக்கிறீங்க. ஆக்கப்பூர்வமா எடுக்கல. அப்படி இல்ல, நீங்க நாடு வந்து பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. இங்க பல லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறாக்கப்பட்டிருக்கு. இவர் சாதாரணமா சொல்றாரு 1500 பேர் தான், வெறும் 1500 பேர் தாங்க. அதை ஏன் சீரியஸ் ஆக்குறீங்க? நான் திருப்பி கேட்கிறேன், 1500 பேர் ஹால் டிக்கெட் இல்லாம போனா உள்ள விட்டுருவீங்களா நீங்க? 1500 பேர் செயின் போட்டுட்டு போனா உள்ள விட்டுருவீங்களா நீங்க? செருப்பு போட்டு போனா உள்ள விட்டுருவீங்களா நீங்க? இவ்வளவு கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு எக்ஸாம், இந்தியாவின் வந்து பெரிய மட்டமான எக்ஸாம்னு நீங்க சொல்லிக்கிற நீங்க இவ்வளவு 1500 பேருக்கு வந்து நீங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு அந்த குவாலிட்டியை क्वेश्चन பண்ற மாதிரி இருக்கா இல்ல? நீங்க அதுதான் நாங்க கேட்கிறோம். அப்போ நாங்க இந்த நாட்டுல பற்றி எறிந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை குறித்து சோ கால்ட் எஜுகேஷன் மினிஸ்டரும் வாய் திறக்க மாட்டேங்கிறார். அவருக்கு அந்த தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பிரதமரும் வாய் திறக்க மாட்டேங்கிறார். மாத்திருக்காங்க, சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்கு. அப்புறம் தானே உண்மை வெளியே வரும். இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஜட்ஜ்மென்ட் கொடுக்க முடியுமா? இல்ல, இன்னைக்கு தான் அவர் பதவி ஏற்றிருக்கிறார். அவர் எஜுகேஷன் மினிஸ்டர் நேத்து வரைக்கும் கிடையாது. அவர் மினிஸ்டரா பதவி ஏற்றாரு, டெம்பரரியா இருந்திருக்கிறார். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு அவர் அந்த பொறுப்புக்கு தகுதியானவரான்ற பெரிய கேள்வி இருக்குல்ல. அதுக்கு நீங்க தான் இன்னைக்கு தான் வந்திருக்காருன்றீங்க. அப்புறம் அதுக்குள்ள வாயை திறக்கல, தகுதி இல்ல, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க. நீங்க தான் சொன்னீங்க மினிஸ்டரா முதல்ல இருந்து இருக்காரு, நீங்க எம்பியா பதவி. நீங்க சொன்னதை நான் கோட் பண்றேன். மினிஸ்டராக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அவருக்கு, அதை அவர் செயல்படுத்தினாருன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. பிரதமரும் வாயை திறக்கவே இல்லை. நீங்க இன்னும் சொல்ல போனா, நீங்க பிஜி நீட் இல்ல சார், நீட் எக்ஸாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இத பத்தி அறிக்கைகள் கொடுக்கறாங்க. சிபிஐக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. they are open to an investigation ல. அப்புறம் என்ன, இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க வந்து ஒண்ணும் மாத்தாம விசாரிக்காம உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி சிபிஐ விசாரிக்குது. நீ குஜராத்ல போய் விசாரிக்கிறாங்க, பீகார்ல போய் விசாரிக்கிறாங்க. இல்ல, அங்கதான் வேடிக்கை. சனிக்கிழமை வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த வலதுசாரிகளும் பிஜேபி ஆதரவு தெரிவிக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, நீங்களா புரளை கிளப்புறீங்க, என்டிஏ என்ற அமைப்பு மிக சுத்தமான நேர்மையான தூய்மையான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சண்டே ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு பிறகு தான் ஸ்டாண்டை மாத்திட்டாங்க. ஆமாங்க, தவறு நடந்து, உண்மைதான், அந்த தவறு நாங்க திருத்திக்கிறோம், இனிமே நடக்காதுன்னு பெல்ட் அடிச்சிட்டாங்க. இப்போ முதல்ல அந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்தவங்க இப்ப ஏன் இப்படி பார்லிமெண்ட்ல நீங்க இந்த மாதிரி கத்திருவீங்கன்றனாலயோ அப்படியும் இருக்கலாம், பயந்து போய். ஏன்னா இன்னைக்கு அப்போசிஷனோட மெஜாரிட்டி கவுண்ட் அதிகமா இருக்கு பார்லிமெண்ட்ல, அதெல்லாம் பயந்து இருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. கேப்போ டாக்டர் சுமந்த், உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தது நீட் விஷயத்துல. யூ வாண்டட் டு இன்டரப்ட்? எஸ் சார்.
Yeah, I think first of all இந்த நீட் விஷயத்துல கம்ப்ளீட் அவங்க சொன்னது வந்து 1593 பேருக்கு நடந்த தவறாகப்பட்டதே கிடையாது. 1593 பேர் அந்த ரீகவுண்ட் கூடுதலாக மார்க் வழங்கப்பட்டதனால, கிரேஸ் மார்க் வழங்கப்பட்டதனால அவங்களுக்கு ரீடெஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வேண்டியது பல இடங்களில் முறைகேடுகள் இருக்கின்றன. பீகார்ல மெயினா எஃப்ஐஆர் விட்டு சில நபர்களை கைது பண்ணிருக்காங்க, பேப்பர் லீக். அது வந்து ஒரு தனி பிரச்சனை. அது எவ்வளவு பேருக்கு போச்சுன்னா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. குஜராத்ல ஒரு சென்டர்ல வெளி மாநிலத்திலிருந்தெல்லாம் மக்கள் வந்து 26 பேரோ என்னமோ வந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்து அங்க வந்து அவங்களுக்கு அந்த சென்டர் ஹெட்டும் அந்த நீட் கோஆர்டினேட்டரும் அங்க கன்க்ளூட் பண்ணி அவங்க பிளாங்க் பேப்பரை நாங்க ஃபில் பண்ணிக்கிறோம்னு சொல்லி விட்டுருக்காங்க. அங்க கைது நடந்து இருக்கிறது. ஒரே சென்டர் சிக்ஸால ஒரே சென்டர்ல 8 பேர் வந்து 720 வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 1593 பேருக்கு மட்டும் கிரேஸ் மார்க் வழங்கப்பட்டது. அது மட்டும்தான் நடந்த முறைகேடு என்று அல்ல. இது 24 லட்சம் பேருக்கு நேர்மையாக நடத்தப்பட்ட தேர்வு இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. எவ்வளவு பேர் நேர்மையா நடத்தப்பட்டது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அரசுக்கும் தெரியாது, என்டிஏக்கும் தெரியாது. So first of all, இந்த impression that only 1593 people have been affectedங்கிறது முற்றிலும் தவறு. அதுல ஒரு % உண்மை கூட அது கிடையாது. I want to clarify that. ஏன்னா that has been repeated multiple times. இப்போ மறு தேர்வு நடத்துறது மட்டும் தான் தீர்வுன்றீங்களா? எல்லாரையும் கூப்பிட்டு திரும்பி எக்ஸாம் வைக்க முடியுமா? இல்ல, நிச்சயமா. ஒரு முக்கியமான ஒரு மக்களினுடைய இந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்வு. கவுன்சிலிங் வந்து ஜூலை 5 or 6 தான் ஆரம்பித்தாங்க. இப்ப இந்த கால அவகாசம் இருக்கிறது. ஓகே, வித்தின் ஒரு 10 days 15 daysக்குள்ள பட் கோர்ட்டே அத ஸ்டே பண்ணல இல்ல டாக்டர்? கோர்ட்டே கவுன்சிலிங் வந்து நடத்த கூடாது வைக்கலாம்னு ஹியரிங்ல தானே இருக்கு. ஹியரிங்ல தானே கவுன்சிலிங் தொடங்குனா அதுக்கு பிறகு அது ஸ்டே பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க ஒரு கேண்டிடேட் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கோர்ஸ்ல இருந்து எடுக்கவே முடியாது. அவங்க அன்லஸ் அவங்க ஃப்ராட் பண்ணிருக்காங்க நீங்க நிரூபிச்சாதான் அது நிரூபிக்கிறது ரொம்ப கடினம். சோ நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு ஏற்கனவே நீட் பிஜி போஸ்ட்போன் ஆயிடுச்சு. எதனால போஸ்ட்போன் ஆச்சு சொன்னாங்களா? இல்ல சொன்னாங்களான்னு கேக்குறேன். சொல்லலையே. பிரிகாஷனரி மெஷர். அது பிரிகாஷனரி மெஷர். ஸ்டூடண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் பிரிகாஷனரி. எங்கேயாவது நீங்க இந்தியால கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரிகாஷனரி மெஷரா ஒரு தேர்வு? எப்போ பிரிகாஷனரி மெஷர்? ஒரு பெரிய வெள்ள இது வரப்போகுது, ஒரு வார்னிங் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னா பிரிகாஷனரி மெஷர் நாங்க போஸ்ட்போன் பண்ணோம். ஓகே, எங்கேயாவது என்ன காரணம்? பேப்பர் லீக் ஆச்சா? நீட் பிஜி இதே மாதிரி நீட் யூஜியில் நடந்த கூத்துக்கள் எல்லாம் அங்கேயும் நடக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துதான் இது வரைக்கும் சொல்லலையா அவங்க? நிச்சயமா வந்து இந்த என்டிஏ அவர்கள் நடத்தக்கூடிய தேர்வுகள் அண்ட் கம்ப்ளீட்லி டிஸ்கிரெடிட்டட் ஒரு ஃபுல் ரீவாம்ப் இருந்தாதான் மக்களுக்கு நம்பிக்கை. ஓகே, கேப்போம். நான் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முதல் நீங்க ஆட்சி ஏத்து 15 நாளைக்குள்ள ஒரு 10 பிரச்சனையை பட்டியல் போட்டிருக்காரு ராகுல் காந்தி. அப்போ எல்லா பிரச்சனைகளையும் கண்டிப்பா இந்த கூட்டத்தொடர்ல எழுப்ப தயாரா இருக்காங்க. எல்லாத்துக்கும் பதில் இருக்கா? அதாவது நம்ம பேசுங்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் 5ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன், நீங்கள் வந்து காலேஜில் இருந்து ஒரு பேப்பர் அரியர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இதை மறந்துட்டாங்க. 10 ஆண்டு காலம் நீங்கள் வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருந்த மக்கள் உங்களுக்கு 99 இடம் கொடுத்து இன்னும் ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சியிலுமே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லி இல்ல 240 சீட்டு கொடுத்து எங்களை மறுபடியும் ஆட்சி அமைக்க உரிமை கொடுத்திருக்கிறார்கள். அதனால இது வந்து மோடி அவர்களுக்கு மக்கள் மீண்டும் கிளியர் மேண்டேட்ல வந்திருக்காரு. எங்க கூட்டணிக்கு முழு மெஜாரிட்டி இருக்கிறது. என்ன இல்ல இல்ல மன்னிக்கணும், உங்களுக்கு 99 அமைப்பதற்கான உரிமையை மக்கள் சகோதரர் ராபர்ட் அதெல்லாம் வேண்டாம். சகோதரர் ராபர்ட்டுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் 100க்கு 99 வாங்கியிருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது தெரியல, அவர் 543 மொத்தமாவே 99. அதனால
அது தெளிவுபடுத்த அந்த 99 பேரையும் உங்களை கேள்வி கேட்க தான் அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம ஊர்ல பாத்துக்கோங்க, கள்ளக்குறிச்சி 23லயும் 50 பேர் செத்துட்டாங்க, 24லயும் 50 பேர் செத்துட்டாங்க. 23ல 20 பேர். ஓகே, 20 பேர் 50 பேர். வெள்ளத்தில் நடந்த பாதிப்பு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி, நகை கடன் ரத்து, போதைப் பொருள் திமுக காரரே கடத்தினாரு. அதுக்கப்புறம் நிறைய சொல்லிட்டே போலாம், எனக்கு நேரம் ஆயிடும். அதனால ஒன்னு நகை கடன் ரத்து, மகளிர் உரிமை தொகை, இது எல்லாத்துலயுமே முதல்வர் ஏதாவது வாய திறந்தாரா, பதில் சொன்னாரா? இவர் சொல்றாரு ஒரே ஒரு முதல்வர் கள்ளச்சாராய மேட்டர்ல அசெம்பிளில பேசினாரு. கிளம்பி போயிட்டாங்களா? கள்ளச்சாராயத்துக்கு போயிட்டாரா? உடனடியா கிளம்பி போயிட்டாரா? உடனடியா பதில் சொன்னாரா? என்ன பொறுப்பேற்றாங்க? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் என்ன ரியாக்ட் பண்ணுது? பீட்டர் அல்போன்ஸ் பேசுறாரு, வலிமை மிக்க வல்லமை மிக்க இந்த முதல்வர் அவர்களை தர்ம சங்கடப்படுத்த வேண்டும் என்பதற்காக யாரோ ஒருவர் செய்த சதியாக இருக்குமோ என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அப்படின்னு. இது என்னங்க எதிர்க்கட்சி? அவங்க எதிர்க்கட்சியா செயல்பட தெரியாது. அவங்க எதிர்க்கட்சி இல்லங்க, நீங்க தாங்க எதிர்க்கட்சி. இல்லைங்க, தமிழ்நாட்டுல இல்ல. இந்த உதாரணத்தை சொல்றேன், இந்த உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்களுக்கு எப்பயுமே அதனாலதான் அந்த கட்சி தமிழ்நாட்டுல இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆட்சியில் இருந்தவங்க இனிமே கனவு கூட காண முடியுமா? அவங்களால திமுக இல்லாம அவங்க நான் தனியா எங்க பாஜக எதிர்த்து நிப்பாங்களா? முடியுமா? எங்களை மாதிரி ஒத்தையில வருவாங்களா? வாய்ப்பே கிடையாது. டெபாசிட் போயிடும் எல்லா இடத்துலயும். காங்கிரஸ் தன்னுடைய வலிமையால வரவில்லை, அங்கங்க இருக்கிற பாவம் மாநில கட்சிகள் போட்ட உதவினால வந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து வலிமையில் அவங்க ஒரு தேசிய கட்சியாக இல்லை. இப்ப இன்னொரு விஷயம் நான் வந்து ஆக்கப்பூர்வமா சொன்னேன், பாஜக ஸ்போக்ஸ் பர்சனாவே சொல்லலைங்க. 2014 எங்க ஆட்சி அமைச்சது. அப்ப முதல் ஓராண்டு காலம் முதல் முறையாக அவர் பிரதமராகி இருக்கிறார். அப்ப அத்தனை மாநில தேர்தலையும் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு இருந்தது, பெரிய வெற்றிகள் குவிக்கல. நாங்க அந்த நேரத்துல வந்து ஒரு அத்தனை காலம் ஆட்சியில் இருந்தவங்க, இளமை துடிப்போடு இருந்த ராகுல் காந்தி அவர்கள் கொதித்தெழுந்து என்னத்தை பண்ணாங்க? 1.5 வருஷம் தூங்குனாங்க வீட்டுல படுத்து, எதுவுமே பண்ணல. எந்த ஆர்ப்பாட்டம் இல்லை, நாடாளுமன்றத்தில் கேள்வி இல்லை, எதுவுமே இல்லை. அதான் சொல்றேன், ஆஃப்டர் தாட். நீங்க இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துல கூட பாருங்க, அவங்க செயல்படல, நீங்க ஜாலியா இருந்தீங்க. இப்ப அவங்க செயல்பட ஆரம்பிக்கறாங்க. 3 கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 1 லட்சம் ரூபாய் கட்டாக்கன்னு 1 லட்சம் ரூபாய் கொண்டாந்து பாவம் கொஞ்சம் பேரை ஏமாத்திருக்காங்க. அவ்வளவுதான் அவங்களால முடிஞ்சது. அது இல்லாட்டி அவங்களால வந்து நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு எப்பவுமே ஆஃப்டர் தாட். எப்படி வந்தாங்க 99 240 விட்டுருவோம். இப்போ இது நம்ம பார்லிமென்ட்டை எப்படி ஆக்க போறோம்? ரொம்ப சந்தோஷம். உங்க தலைப்புக்கான 15 நாள்ல 10 விஷயம் பட்டியல் போட்டுருக்காங்க. 30 செகண்ட்ல சொல்றேன். அதாவது நாங்க வந்து மிக தெளிவான மெஜாரிட்டியோட நல்ல ஒத்திசைவுன்னு இங்க பிரதமர் சொல்லியிருக்காரு. எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரே காமன் கன்சென்சஸ்ல நாங்க இருக்கோம். இண்டி கூட்டணி சொல்ல முடியுமா? நெல்லிக்காய் முட்டையாகத்தான் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் அவங்க வேற வேற ஸ்ட்ராட்டஜில இருக்காங்க. யாரும் ஒத்து வர போறது இல்லை அவங்களுக்கு. அதனால அவங்க ஒரே நிலைப்பாட்டில் அங்க இருக்க போறதில்ல. ஒரு ஒன்றாக இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க? திமுகல இருந்தோ இங்க இருக்க திராவிட கட்சியில இருந்தோ போன எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தாங்க? ஒண்ணுமே கொண்டாடல. கேண்டீன்ல நல்ல சாப்பிட்டிருப்பாங்க. அதே தான் தொடர்ந்து நடக்க போகிறது. யாருமே தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்ய போவதில்லை. ஆனால் எங்கள் பாஜக அரசு மொத்த இந்தியாவிற்கும் நன்மை செய்ய போகிறது. அடுத்த 5 ஆண்டு காலம் முழுமையான ஆட்சி இருக்கு. செல்வா மேடம் அவர்கள்ட்ட கொண்டு போற நினைக்கிறது, அவங்க பார்லிமெண்ட்ல நீங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஏதோ எழுப்புறீங்க, கள்ளச்சாராயத்தை பத்தி காங்கிரஸ் பேசுமான்னு ஜேபி நட்டா இன்னைக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த பிரச்சனையை அவங்க தேசிய அளவுல கொண்டு போறாங்க. இது உங்களால எப்படி எதிர்கொள்ள முடியும்? முதல்ல அவர் வந்து குஜராத்தில் அதானி துறைமுகத்தில் வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டது பாஜக ஆட்சி தான், அங்கேயும் இருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாரமுமே பாஜக ஆளுவரால் தான் போதைப் பொருளோட இங்கே அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. எங்க? தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல அரெஸ்ட் ஆகுறாங்க. எங்க? யார் யார் சொல்லுங்க. பல இப்போ செய்தி சமீப காலத்தில் நீங்கள் செய்தி பேப்பர் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பல இடத்துல அவங்க கொஞ்சம் கஞ்சா வச்சிருப்பாங்க, அல்லது பல இடங்கள்ல அந்த மாதிரி பேப்பர் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ரவுடிகள் எல்லாத்தையும் கட்சியில சேர்த்திருக்காங்க. இவங்க வந்து மற்றவங்கள பேசுறதுக்கு தகுதி இல்லை பாஜகவை பொறுத்த அளவுக்கு. இன்னைக்கு நான் திமுக அரெஸ்ட் ஆன ஒரு பேர் சொல்லலாமா? நீங்க அதை சொல்றது வந்து நீங்க உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய நிலையை நீங்க பாத்துக்கணும். அதானி துறைமுகத்துல இறங்கப்பட்ட அந்த பொருட்கள் எலி சாப்பிட்டுச்சுன்னு கூட சொன்னாங்க. இறக்குமதி செய்ய பாதி எலி சாப்பிட்டுச்சுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ, அதனால அவங்கள பத்தி தெரியும். இந்தியா முழுக்க அவங்க அங்கிருந்து தான் சப்ளையே போயிட்டு இருக்குது. மத்த யாரையும் அவங்க குறை சொல்ல கூடாது. இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு அது வேற, கள்ளச்சாராயம் வேற இல்ல. அவர் சொன்னார் ஆரம்பத்துல, கள்ளச்சாராய பிரச்சனையில அரசு உடனடியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது முதலமைச்சர் எடுத்தாச்சு. வந்து
நீங்க வந்து இது ஏற்கனவே ஒரு சில முறை நடந்திருக்கு. நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதுக்குள்ள போல மேடம். பட் they are trying to nationalize the issue. அவங்க இப்ப காங்கிரஸ் ஜேபி நட்டா கடிதம் எழுதுறாரு. அது வந்து உங்களால இப்படி எதிர்கொள்ள முடியல. கூட ஒரு கேள்வி நான் கேக்குறேன். சேர்த்து சகோதரி சொல்லுங்க. குறுக்கீடு செய்ய விரும்பல. இந்த கேள்விக்கு சேர்த்து சொல்லுங்க. 23ல முதல்வர் என்ன சொன்னார்? எல்லாரும் பாராட்டுகிற அரசு கள்ளச்சாராயத்தை கண்டிப்பாக நாங்கள் கட்டுப்படுத்தி விட்டோம், இனி ஒரு சாவு கூட நடக்காதுன்னு உறுதி கொடுத்தாரா இல்லையா? இல்ல, 23 நடந்திருக்கு. அதுக்கான விசாரணை கமிஷன் அமைக்கப்படணும். கண்டிப்பாக அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். உடனடியாக முதலமைச்சர் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்காங்க. அது யாரும் மறுக்க முடியாது. நீங்க உடனடியாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சாச்சு. ஆனா வந்து இது வந்து எல்லா மாநிலங்களையும் அப்பப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். திடீர்னு இது நடந்திருக்கு. இதுக்கு பின்னணியில என்ன சதி இருக்குன்னு எங்களுடைய ஆர் பாரதி அவர்கள் கூட நேற்று சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நிச்சயமா அதுல ஒரு சதி இருக்குங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. நிச்சயமா அது விசாரணையில தெரிய வரும். ஏன்னா இது வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த 40க்கு 40ங்கிற ஒரு வெற்றி இருக்கு இல்லையா, எங்களுடைய மக்கள் வந்து எங்களை ஆட்சிக்கு தரக்கூடிய சான்று அது. இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. விக்கிரவாண்டி தேர்தல் வரப்போகுது. இப்போ இந்த ஆட்சியின் மீது ஏதாவது ஒரு களங்கத்தை சுமத்தணுமா அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இன்னைக்கு பாராளுமன்றத்தில் 44% மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்னைக்கு வந்து உள்ள வந்திருக்காங்க. இவங்க சொல்றது போல வந்து கேன்டீன்ல சாப்பிட்றதுக்காக யாரும் போகல. மக்கள் வந்து அப்போ இவங்க ஆட்கள் உள்ள போயிருக்காங்களா? அவங்களையும் கேன்டீன்ல சாப்பிட தான் அனுப்பியிருக்காங்களா? இன்னைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் இத்தனை பேரை நீங்கள் போன ஆட்சி நீங்கள் 2 ஆட்சி வந்து இப்போ மெஜாரிட்டியாக இருந்தீங்க. உங்களால் ஆணவத்தோடு நடந்துக்கிற முடிஞ்சுது. எம்பிக்களை வெளியே அனுப்பிட்டு முக்கியமான கிரிமினல் சட்டங்களெல்லாம் நீங்கள் நடைமுறை கொண்டு வந்தீங்க. 140 பேரை சஸ்பெண்ட் பண்ணீங்க. அந்த அராஜகத்துக்குலாம் இன்னைக்கு வழி இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான் உங்களால் அமையப்பட்டிருக்கு. வந்து இப்போ மோடியையே வந்து மக்கள் மிக மோசமான நிலையில தான் அது தோல்வி அடைகிற நிலையிலேருந்து அவர் வெற்றி பெற்றார். அந்த நிலையில தான் இருக்குது. இல்லை அது முன்னாடி எப்படி நடந்துச்சு, பின்னாடி பின்வாங்கிட்டு அப்புறம் வந்தது. அது வந்து அது பற்றிய கான்ட்ரவர்சியெல்லாம் இருந்தது. அதை நம்ம பேச வேணாம். அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்கள நம்பி ஆட்சியை கொடுக்கல. சந்திரபாபு நாயுடும் இல்லை இன்னைக்கு நிதிஷ்குமாரும் இல்லைன்னா அவங்க இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியாது. அவங்களும் மக்களுக்கு விரோதமாக தான் இந்த சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இதே சந்திரபாபு நாயுடு முன்னாடி வந்து மாநில சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலன்னு சொல்லியும் நிதி ஒதுக்கீடு செய்யலன்னு சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானம் இதை மோடி அரசு மேல கொண்டு வந்திருக்காரு. பாஜக மேல இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில கூட அவருடைய போட்டோ மோடி போட்டோவை அவர் போடல. ஏன்னா மக்கள் வெறுப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு அவருக்கு தெரியும். மக்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய கூட்டணி நட்பு இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நிதிஷ்குமாரும் சரி சிண்டேயும் சரி நீட்டுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய முறைகேடுகளை பற்றி. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சௌகரியமாக உட்கார்ந்துருக்க போகிறோம் ஆட்சி நடத்த போகிறோம். நிச்சயமா இல்லை. இன்னைக்கு உள்ளே போயிருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களும் இன்னைக்கு மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச போகிறாங்க. நீங்கள் தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியாது. உங்களுடைய ஆணவத்துக்கு அவங்களால தான் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டப்படும். அதான் நடக்கும் போது இவங்க முன்னாடி விவசாயிகள் சட்டத்தை கொண்டு வந்ததாக இருக்கும், சிஏஏ கொண்டு வரப்போ எல்லாத்தையுமே அவங்களுடைய இஷ்டத்தை கொண்டு வந்தாங்க. இனிமேல் மக்களுக்கு விரோதமாக எந்த சட்டத்தையும் இவர்களால் நிறைவேற்ற முடியாதுங்கிற ஒரு நிலையை தான் இந்த பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையுமே எதிர்க்கட்சி எம்பிக்கள் அத்தனை பேரும் செய்ய போகிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே ரைட், கேட்போம். இல்லை, நான் ஒரு துணையாக கேட்குறேன். மேடம் பேசினப்ப சொன்னாங்க கலாச்சாரம் எல்லா மாநிலத்திலும் நடக்கிறது தான் ஜஸ்ட் லைக் தட் சொல்றாங்க. நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், சதியை கண்டுபிடிக்க இப்ப சிபிஐ விசாரணைக்கு கேட்க வேண்டியதானே? சிபிசி கண்டிப்பா அவங்களே விசாரிப்பாங்க. இவ்வளவு வருத்தப்படுறவங்க உண்மையை கண்டுபிடிப்பதற்காக, சதியை கண்டுபிடிப்பதற்காக நாட்டின் உச்சபட்ச அமைப்பை கூப்பிட வேண்டியதானே சிபிஐ. நாங்க விசாரிச்சு சிபிஐல யாரா இருக்குங்க? சிபிஐ யாரா இருக்கு? அவங்களுடைய சூப்பரண்ட் பதவியை ராஜினாமா பண்ணி ஓடி போயிருக்காரு. ஏன் ஓடி போனாரு? நான் மாட்டிக்கிறேங்கிறாரு. ஏன்னா திமுக எம்எல்ஏக்கள் தான் அங்க நடத்துறாங்க, அவங்க ஆதரவோட தான் நடக்குதுங்கிறாரு. நான் பதவியை விட்டுட்டு ஓடி இருக்காரு. அவரு என் மேல பொறுப்பு வந்துரும் 10 மாசம் முன்னாடியே அரசுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். இத்தனை பெரிய சாவுகள் எல்லாத்துக்கும் மேல அவர் நேத்து ஒரு இல்ல, அதுக்கும் மேல இன்னொரு விஷயம், கலெக்டர் வந்து முதல்ல சில சாவுகள் நடந்தோடனே
சொல்லுங்க. முதல்ல சில கேள்வி முடிச்சிடுறேன். இல்ல இல்ல முடிச்சிடுறேன். அவருடைய குடும்ப பிரச்சனை, அமெரிக்காவுல மகனுக்கோ மகளுக்கோ குழந்தை பிறக்க, அதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. நான் வந்து ஃபேமிலியை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்? இப்போ அவரே சம்பந்தப்பட்டவரே ஒரு விஷயத்தை உறுதி செய்த பிறகு சரி, கலெக்டர் சொன்னார் கள்ளச்சாராயத்தால மரணம் இல்லைன்னு ஏன் சொன்னார்? முதல் சில மரணங்கள் நடந்த உடனே முதல் நாள் ஏன் கலெக்டர் மரணம் இல்லைன்னார்? நீங்க எழுதி கொடுத்த படிச்சார். அடுத்த நாள் சட்டமன்றம் தொடங்க போது இப்படி ஒரு விஷயம் வர வேண்டாம், நீங்க எழுதி கொடுத்தது கலெக்டர் படிச்சாரு. அப்பவே கலெக்டர் நடவடிக்கை எடுத்திருந்தா 53 பேர் செத்துக்க மாட்டாங்கல்ல. பண்ணியாச்சு. வந்து யார் வந்து தவறிழைத்தார்களோ அவர்களை எல்லாம் உடனடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு. அவர்கள் மீது வந்து நிச்சயமாக விசாரணை செய்யப்படும். வெற்றி என்பது முக்கியம். அவர் மோடியோட வெற்றியை கொச்சைப்படுத்துறாங்க. முதல் 3 சுற்று பின்னடைவு அடைஞ்சாங்க. 300 வாக்குல ஜெயிச்சிருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் 233 தொகுதி ஜெயிச்சப்ப அந்தமா போனா போதுன்னு விட்டு கொடுத்தது ஒரு தொகுதி. 300 வாக்குல வெறுமனே ஜெயிச்சவர் தான் கலைஞர். வெறும் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் போய் நின்னாங்க. இல்ல இல்ல, இது எதுக்காக சொல்ல வரேன்னா மோடி அவர்களை 3 சுற்று பின்னடைவு. இல்ல இல்ல, வெற்றி தான் முக்கியம். அது வெற்றி தான் முக்கியம். அவர் ஜெயிச்சார்ல, அதே மாதிரி மோடி அவர்கள் 3 சுற்று பின்னடைவு இருக்காரு. இது என்ன விஷயம்ங்கறாங்க. அது இல்ல, ஜெயிச்சார்ல, 3வது முறை ஜெயிச்சார்ல. 2 தொகுதி போய் பயந்துட்டீங்கல்ல, 2 தொகுதி போய் பயந்துட்டீங்கல்ல, போட மாட்டாங்க. இல்ல ஒரே தொகுதியில தைரியமா நின்னு ஜெயிக்கிறார்ல, அதோட செய்ய சொல்லுங்க. இல்ல 2 தொகுதியில் பயந்து போய் நிக்கல. மக்கள் முடிவு செஞ்சதால எனக்கு குறைவான சதவீதத்துல அவர் ஜெயிச்சிருக்காரு. போறேன்னு சொல்லாம அங்க நிக்கிறது, அங்க நின்னுட்டேன்னு தெரியாம இங்க நிக்கிறது, அந்த வேலையை அவர் பண்ணாரு. வதோதரா நிக்கலையா? வதோதரால ஒரு சீட்ல நின்னாரு, இங்க வந்து காசில நிக்கலையா? ரெண்டுலயும் சொல்லிட்டு தான் நின்னாரு. அண்ணா நான் நிக்க போறேனே அப்படினாரு. இங்க அப்படி ஃபைல் பண்ணும்போது ரேபரேல நிக்க பத்தி பேசல. இல்ல அண்ணா போய் சைடுல போய் நின்னுட்டாரு. அது பிளான் ஏரியால இருக்கிற ஒரே விஷயம் சொல்றேன். திமுக வந்து தன்னுடைய 9% வாக்கை இழந்திருக்கிறது இந்த தேர்தல்ல. பாஜக 11% வாக்கை பெற்றிருக்கிறது புதிசாக. அதனால இருக்கீங்க, கொஞ்சம் மேல போய் அப்படி எல்லாம் இல்ல. தமிழ்நாட்டுல இல்ல நாங்கள பாஜக இல்ல நாங்கள தமிழ்நாட்டிலே வந்துச்சு. அதனால நாங்க 40-40 அவங்க பெருமைப்பட கூடாது. 40-40 பெருமைப்பட கூடாது. உங்களை 9% வாக்குகளை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். முறைகேடுகளை மறைப்பதற்கு கலாச்சார கையில் எடுக்கறாங்க. அதேதான் நீட் மேல் நடக்கக்கூடிய மாணவர்கள் தானே அப்படின்றாரு. ஒரு மாணவன் பாதிக்கப்பட்டாலும் அது எவ்வளவு பெரிய அவமானம். ஒரு அரசுக்கு அதை நடத்த முடியல. உங்களால 25 லட்சம் பேர் வந்து எழுதிருக்காங்க. பிரேக் போயிட்டு வரேன். நீட் முறைகேடுகளை மறைப்பதற்கு தான் கள்ளச்சாராய விஷயத்தை பாஜக கையில் எடுத்திருக்கிறதா டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது. இந்த முறை எதிர்க்கட்சிகள்கிட்ட ஒரு புது விகர் பார்க்க முடியுதா? எதிர்க்கட்சி கூட்டணிகள் கிட்ட இந்த கூட்டத்தொடர் இப்ப ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை வந்து அவங்க சவாலா இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. என்னென்ன சவால்கள் இருக்கும் நீங்க எதிர்பார்க்க? முதல்ல வந்து பாராளுமன்றத்துல பெரிய சவால்கள் இருக்கும். அதுல எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் 2019 தேர்தல் வெற்றி பெற்று பாராளுமன்றம் வந்ததுக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டதுக்கும் இன்னைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். இன்னைக்கு அவர் முகத்துல கூட அவ்வளவு ஒரு இல்ல. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பதவி ஏற்கும் போது எல்லா எதிர்கட்சியினரும் வந்து அரசியல் சாசன புத்தகத்தை வந்து வச்சுக்கிட்டு கான்ஸ்டிடியூஷனை வந்து காட்டுறாங்க அவருக்கு. சோ அண்ட் நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு எல்லாம் மோதி மோதின்னு அந்த பெருசா தட்டி கிட்டி ஒரு பெரிய ஆபாரம் இருக்கும் பதவி பிரமாணம் எல்லாம் போகும்போது. ஆக்சுவலா இந்த வாட்டி பிஜேபி மக்களே வந்து அவ்வளவு எந்தூசியாசம் காட்டல. அதுல பல செய்திகள் இருக்கு. பாஜகலயே வந்து பல தலைவர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உதாரணத்துக்கு சிவராஜ் சிங் சௌஹான் வந்து மந்திரி ஆறதுக்கு முன்னாடி அவர் மத்திய பிரதேசத்துல இருந்து ஒரு வெற்றி ட்ரெயின் ஒரு ரயில்ல ஒரு வெற்றி பயணமாக போபால்ல இருந்து டெல்லி பிளைட்ல போகாம ட்ரெயின்ல போறாரு. அதுக்கு ஒரு பெரிய ஆரவாரம் வழியெல்லாம் வந்து அவருக்கு ரிசப்ஷன் கிரீட்டிங் எல்லாம் பண்றாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து 5 வருஷம் முன்னாடி வந்திருக்காது. சோ அதே மாதிரி இப்ப உதாரணத்துக்கு ஒரு காம்படிட்டரா பொசிஷன் பண்ணிக்கிறாருன்றீங்களா? நிச்சயமா அதாவது அவர் ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. பாருங்க எங்க ட்ரெயின் கிளம்பிருச்சு. பழைய மாதிரி இட் இஸ் நோ லாங்கர் பிசினஸ் as usual. ஓகே. அதனால நீங்க அந்த ஹைவே போனீங்கன்னா வருங்கிறதுக்கு ஒரு சிக்னல். ரெண்டாவது இந்த நிதின் கட்கரி
அவருடைய அமைச்சகம் வந்து சமீபத்துல ஒரு இந்த நீட் விவகாரமாக ஒரு பீகார்ல ஒரு பிஜேபி அமைச்சர் வந்து NHAI கெஸ்ட் ஹவுஸ்ல எதிர்கட்சி தேஜஸ்வி யாதவ் ஆளுங்க அங்க தங்கிதான் இந்த நீட் முறைகேட்டில் ஈடுபட்டாங்க. அடுத்த NHAI அந்த ஊர்ல கெஸ்ட் ஹவுஸே கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பாஜகவிலேயே ஓரளவுக்கு உட்கட்சி ஜனநாயகம் மீண்டும் வருவதற்கு ஒரு முயற்சி எடுத்துக்கிறது. சோ உதாரணத்துக்கு உள்கட்சியே கவனிக்க வேண்டியிருக்கு போலயே. உட்கட்சி கவனிக்க வேண்டியிருக்கும். அவங்க நீங்க எதிர்கட்சி நீங்க பேச நம்ம எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கோம்? எதிர்கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம், கூட்டணி கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம். We are not talking about BJP at all. அதாவது பிஜேபி வந்து எப்படி 2014 இருந்து பர்டிகுலரா 2019 to 24 இவர்கள் கூறியதற்கு எல்லாம் தலையசைத்துக் கொண்டு பொத்தி மௌனமாக தலை குனிந்தபடி இருந்தார்களோ இப்படி அப்போ ஓகே டாக்டர், சாரி ஐ ஹேவ் டு கட் அண்ட் கம் பேக் டு யூ. உங்க லைன்ல ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு சரியா கேட்கல. ஐ வில் ரீகனெக்ட் அண்ட் கம் பேக் டு யூ. என்ன சார், 5ஆம் படை உள்ளே இருக்கும் போலயே? கண்டிப்பா இருக்கு. அது பேர மாதிரியான படை. அதாவது மத்திய பிரதேஷ்ல வந்து சௌஹான் வந்து அவர் தான் முன்னிருந்து அந்த கிரகலட்சுமி திட்டத்தை கொண்டு வர்றாரு. அதை வைத்து தான் அந்த தேர்தல் நடந்தது. அதற்கப்புறம் அவர் வந்து முதலமைச்சர் ஆகல. ஆனா திரும்ப வந்து மோடிக்கு கேரண்டி வச்சு தான் இந்த தேர்தல் நடந்தது. 25க்கு 25 வெற்றி பெற்றது. அவர் ட்ரெயின்ல வந்து கொண்டாடி இருந்தால் அது ஜனநாயகம். ஆனா அது சவாலா ஏன் மாற முடியாது அப்படின்னு சொன்னா, இங்க யாருமே வந்து நான் பெரியாளு நீ பெரியாள்னு காட்டல. காங்கிரஸ் மாதிரி G23ன்னு ஒரு அமைப்பே இருக்குங்க. காங்கிரஸ்ல ஒரு அமைப்பே இருக்குது. என்னன்னா மல்லிகார்ஜுன் கார்கே எலெக்ஷன் வரைக்கும் இருந்தது. இப்ப அது இல்லையா? சரி, அப்போ வந்து எல்லாம் காங்கிரஸ் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையை G23 எப்படி இப்போ உருமாறிச்சுன்னு நான் சொல்றேன். ஒரு வரியில சொல்லிடுறேன், ஏன்னா நமக்கு வேற வேலை இல்லை. அதாவது அமைப்பே இருந்தது, எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அமைப்பே இருந்தது. அதுதான் பயங்கரமான ஜனநாயகம், செம்ம ஜனநாயகம். அது ட்ரெயின்ல வந்ததே ஜனநாயகம்னா அது எவ்வளவு பெரிய ஜனநாயகம். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சசி தரூர் நிக்கிறாரு, கார்கே நிக்கிறாரு. அவங்க அந்த எலெக்ஷனை நடத்திய விதம் பாருங்க. அவங்க சோனியா மேடமோட கார்கே பல இடங்கள்ல காட்சி தர்றாரு. சசி தரூர் வரும்போது இங்க சத்தியமூர்த்தி பவன்ல ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. இது மாதிரி ஒரு ஜனநாயகத்தை வச்சுக்கிட்டு பிஜேபி கிட்ட வந்து பேசக்கூடாது, நம்பர் 1. 2வது வந்து EVM பற்றி தொடர்ந்து ஐயா உங்களுக்கு கண்டிப்பா வரும். நீங்க பாராளுமன்றம் இல்ல கான்ஸ்டிடியூஷனை கையில், ஏன்னா பாவம் ராகுல் காந்திக்கு அதை விட பிடிக்கல அந்த புக்கை. ஏன்னா அதை வச்சு தான் ஓட்டு பயமா இருக்கு. இல்ல அந்த புத்தகத்தை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கும். இல்ல அது இருக்கு. கான்ஸ்டிடியூஷனை பார்த்து நாங்க பயப்படுறோம். இருக்கா இல்லையான்றது கேள்வி இல்ல. அது ஒளிபரப்பு அதீதமா போயிட்டு இருக்குன்னு அவர் விமர்சிக்கிறார். பாருங்க, கான்ஸ்டிடியூஷன் ஒரு தலைமைக்கு உள்ள இருந்தே சேலஞ்ச் வர போகுதுன்றத அது பிஜேபில அதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்ல, அதுக்கான சான்றுகள் ஜனநாயகத்துக்கு வாய்ப்பே இல்ல. இதான் பாத்தீங்களா? அதாவது நீங்க எங்கிட்ட எப்படி தெரியுமா கேள்வி கேக்குறீங்க? இப்ப நீ தூக்கு போட்டு செத்து போறியா இல்ல விஷம் சாப்பிட்டு செத்து போறியா அப்படின்றீங்க. நான் ஏதாவது ஒரு பதில சொல்லணும், உடனே நீங்க வந்து நம்மள முடிச்சு விட்டுருவீங்க. அந்த கதை எனக்கு வேண்டாம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் மீறியதாக ஏதாவது ஒரு இடத்துல ஜனநாயகம் மீறி நடந்ததாக ஆஸ்கர் பெர்னாண்டஸ் எல்லாம் காலம்லாம் மறந்துருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். சாரி, இவர் நம்ம பெர்னாண்டஸ் அவருக்கு அப்புறம் பேசுங்க. இப்போ ஜெயா ஜேட்லி அதெல்லாம் மறந்துட்டு பேசுங்க, உமா பாரதி அதெல்லாம் மறந்துடுங்க, அது காலகட்டமே வேற, அதெல்லாம் மறந்துடணும். அதனுடைய நீங்க எது சொல்றீங்களோ அது மட்டும் பேசுங்க, முன்னாடி பின்னாடி எல்லாம் மறந்துடுங்க. அப்படி பார்த்தா இப்போ நான் இன்னைக்கு நாளைக்கு எமர்ஜென்சி பத்தி பேசுவேன், நீ கஷ்டப்படுவீங்க இல்லையா? கான்ஸ்டிடியூஷன் புக் எடுத்துட்டு போறவரு அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனவங்க பத்தி நான் பேசினா தப்பாயிடும் இல்ல. பழைய கதை விட்டுருங்க. நான் சொல்றது இப்ப இருக்கிற விஷயம். பிஜேபி பொறுத்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. EVM பற்றி தொடர்ந்து பேசினாங்க, சூடு வச்சிருவாங்க, ஏதோ ஆட்டோமீட்டர் மாதிரி சூடு வச்சிருவாங்க அப்படின்னாங்க. இப்ப வாயை திறக்கல, கபால்னு மாட்டி நீட்டுங்கிற பிரச்சனைக்குள்ள வராங்க. நீட்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன், சூடு வச்சேன்னு சொல்லலையா? நீங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எத்தனை முறை சூடுங்கிற வார்த்தை 1777 முறை சூடுங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்திருக்கீங்க, கணக்கு வச்சிருக்கீங்க. பீகார்ல உங்க கவர்மெண்ட் தானே? ஆமா, அவங்க தானே பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பாருங்க, ஜார்க்கண்ட்ல சொல்றேன், இருங்க நான் திரும்ப சொல்றேன். காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எத்தனை பேர் அரெஸ்ட்? 6 பேர். அவங்க பண்ணலனா அது வந்து இல்ல ஒரு விஷயம்,
பீகார்ல கூட குற்றவாளி யார் பதுக்கி வச்சிருந்தா, எங்க ஒதுங்கி இருந்தார், எங்க தங்கி இருந்தார்? தேஜஸ்வியோடைய பிரைவேட் செக்ரட்டரியோடைய கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து தான் பிடிச்சிருக்காங்க. 5 யூஜி நீட் சம்பந்தப்பட்டவங்களை ஜார்க்கண்ட்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருந்த நிலைமையில பிடிச்சிருக்காங்க. தேஜஸ்வி யாதவுக்கு சம்பந்தம் இருக்குன்னா தாராளமா சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்க பிரச்சனை இல்ல. क्वेश्चन வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றது யாரு? தேஜஸ்வி. இது வந்து நான் ஒரு நிமிஷம் மாணவர்கள் டெஸ்டிங் ஏஜென்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு நிமிஷம் சுமந்த் ஐயாக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க பேசும்போது நான் குறுக்கிட மாட்டேன், எனக்குன்னு ஒரு இது இருக்கு. சுமந்த் ஐயா சொன்னதுக்கு நான் வந்துடுறேன். 24 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. நீங்க இதெல்லாம் கூட்டுங்க, 8, 9, 9:45, 7:45 எல்லாத்தையும் கூட்டுங்க. 1563 கையில வச்சுக்கோங்க. அதை தவிர கூட்டுங்க. என்ன சதவிகிதம்னு எப்போதும் பாருங்க. நீங்க போட்டிருக்கிற கார்மெண்ட், நான் போட்டிருக்கிற கார்மெண்ட்ல கூட 1% டாலரன்ஸ் உண்டு. 24 லட்சம் பேருக்கு 1%னா என்ன? அதை நீங்க கூட்டி கொண்டு வாங்க. அதற்கப்புறம் அதை பற்றி பேசுங்க. அதாவது தவறு நடந்திருக்கா அப்படிங்கிற அடிப்படையில். இட்ஸ் நாட் தட் சிம்பிள். நீங்க எப்படி சொல்றீங்கன்னா வெளியில வந்தது 1500 ஒரு அண்டா பால்ல 2 துளி விஷம் கலந்திருக்கு, பரவாயில்லைங்க 2 துளி தானங்கன்னு கேக்குறீங்க. ஒரு டம்ளர்னு சொல்லணும், மறந்து போய் அண்டாண்டிங்க. ஏன்னா பிஜேபினா அப்படிதான் உங்களுக்கு நியாயமா வரும். டிஎம்கேனா நீங்க டம்ளர்னு சொல்லிருப்பீங்க, உங்களுக்கு பிஜேபி உடனே அண்டா ஞாபகம் வந்துருச்சு. நான் ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்லல. இப்ப கேள்வி என்னன்னா, எனக்கு மகிழ்ச்சியான வர மாட்டீங்க. அண்டாவோ டம்ளரோ நீங்க அதுல காமெடி பண்றது இல்ல. சொல்றேன், ஜெயில்ல இருந்து ஒரு தப்பிச்சு போயிட்டான். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எந்த பெற்றோர் அனுமதிக்க மாட்டாங்க. ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, கான்ஸ்டிடியூஷன் புக்கை கையில வச்சுக்கோங்க. ஜெயில்ல இருந்து ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டார். ஜெயிலுக்குள்ள 1000 பேர் இப்ப இருக்காங்க. 70 வருடமா எத்தனையோ 1000 பேர் இருந்தாங்க. இந்த ஒரு பேர் தப்பித்து வைத்ததை வச்சு அந்த ஜெயிலையே மூடிடுவீங்களா? நான் சொல்ற உதாரணம் வேற. என்னது அது? அதுதான் சொல்றேன், பால்ல 2 சொட்டு விஷம் கலந்தா விசாரணையில இருக்குங்க. சுமந்த் ஐயா ஒரு விஷயம் என்ன மறந்துட்டாருன்னா, 1563ங்கிறது தெள்ள தெளிவா வெளியில தெரிஞ்சிருச்சு. நீங்க மத்ததெல்லாம் சொல்றீங்க இல்லையா, அவர் பிட் அடிச்சாரு, வசூல் ராஜா மாதிரி, கமல் மாதிரி ஒருத்தர் வந்தாரு, நண்பர் விஜய் மாதிரி வந்தாருன்னா சொல்றீங்க இல்லையா, அதோட விசாரணை முடிந்தது. ஒரு சின்ன சினாரியோ சொல்றேன் சார், அப்படியே கண்ண மூடி இதே சினாரியோ யோசிச்சு பாருங்க சார். இதே 24 லட்சம், இதே 1600 பேர், பிரதமர் மன்மோகன் சிங், எதிர்க்கட்சியில அருண் ஜேட்லி இருக்காரு, என்ன பேசுவார் சார்? கண்டிப்பா தப்பா பேசுவாங்க. அப்புறம் யாரு? அருண் ஜேட்லி தானே. சுஷ்மா ஸ்வராஜ் நேரம் அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க பாராளுமன்றத்துல. சுஷ்மா ஸ்வராஜ் உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இன்னைக்கு சமஸ்கிருதத்துல அழகா வேத்துக்கிட்டாங்க பாருங்க அவங்க பொண்ணு. அதை கேட்கும் போது அப்படியே மகிழ்ச்சி. எல்லாரும் ஈஸ்வருக்கு சபத்லே தாவணும் போது ஆஹா இந்தியாவுல வந்து நியாயம் வந்துருச்சுடா. இல்ல இல்ல ஒரு விஷயம் சொல்றேன், நான் ஒரே வரியில பதில் சொல்றேன். ஒரே வரியில பதில் எதிர்பார்க்க முடியல. நீங்க சொல்ற குற்றச்சாட்டு, நீங்க சொன்ன குற்றச்சாட்டு, நான் ஒரே வரியில பதில் சொல்லிடுறேன். ஏன்னா நான் வேற மேட்டர் பேசணுங்கிறதுக்காக தான் வந்தேன். நீங்க தான் பாராளுமன்றத்துல நீட்டை கொண்டு வர்றீங்க. நீட்டை கொண்டு வாங்க, உங்களுக்கு வேற மேட்டர் இல்ல. ஒரே வரையில பதில் சொல்றேன். 24 லட்சம் பேருக்கு நடந்த எக்ஸாம்னு முதல்ல முடிவு பண்ணிட்டு, விசாரணையில் எதுவும் நிறுவனமாகவில்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு மத்தத பேசுங்க. நீதிமன்றம் சொல்லிச்சா அல்லது ஒரு வழக்கு நடந்ததா, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டதா, எந்த எண்ணிக்கையுமே கணக்கில் எடுத்துக்க. அங்க ஒரு 1000 பேருங்க, இங்க ஒரு 4000 பேருங்கன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு தூரம் சட்ட வியாக்கியானங்கள் பேசக்கூடியவங்க அன்றைக்கு வினோத் ராயின் ஒரு அறிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு 1,76,000 கோடி ஊழல் நடி அடிப்படையில் பேசினாங்க. சிஏஜே அதன் பிறகு சாதாரணமா நம்ம மஸ்தான் மாதிரி பேசுறாரு. இன்னைக்கு யாரு சொல்லிருக்கா குற்றச்சாட்டு? இன்னைக்கு நீதிமன்றம் தலையிட்டு இருக்கிறது, காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பல இடங்கள்ல பெற்றோர் கோரிக்கை வச்சிருக்காங்க. பாஜகவினுடைய இப்போ மத்திய அரசு தானே சிபிஐ விசாரணையை ஆர்டர் பண்ணிருக்குது. விசாரணைன்றது ஒரு பக்கம், பாதிக்கப்பட்ட அது ஒரு பக்கம் நடக்கட்டும். இப்ப நீங்க லட்சக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கீங்களா, அதுக்கு ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க. நீங்க இப்போ என்னன்னா, இது ரொம்ப வேடிக்கையானது. பேப்பர் லீக்ன்றது வேற டிபார்ட்மெண்ட். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப காமெடியானது. இது அதாவது 4 ஆப்ஷன்ஸ் இருக்குமா, 4 ஆப்ஷன்ல ஏ அண்ட் பி ஒரே ஆன்சரா. ஒருவேளை 2 எழுதாத மாணவருக்கு என்ன மாதிரி நீங்க மார்க் கொடுப்பீங்கன்னா, நான் காம்பன்சேட்டரி மார்க் கொடுப்பேன். எவ்வளவு பெரிய ஐயோக்கத்தனை இது! இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதை நியாயப்படுத்துறீங்களா நீங்க? அப்போ இதுல பாதிக்கப்படக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் திருப்பி எப்போ எழுத போறாங்க? இப்போ நீங்க பிஜி நீட் கேன்சல் பண்ணிருக்காங்க. எத்தனையோ பேர் செலவு பண்ணி வசதி இல்லாதவங்க பல ஊர்களுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு அவங்க ரூம் எடுத்து தங்கி எக்ஸாம் எழுதுறதுக்காக போவாங்க. அப்போ அவங்களோட நிலைமை எனக்கு என்ன? இல்ல மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த இடத்துல இருந்து யோசிக்கணும். எம்பத்தின்னு ஒரு வார்த்தை இருக்கலாம் ஆங்கிலத்தில், அங்கிருந்து யோசிக்கணும். இல்லை அங்கிருந்து யோசிக்காம நீங்க ஒரு ரொம்ப ஒரு கரடுமுரடான ஒரு பார்வையில் எல்லாத்தையும் அணுகிறீங்களோன்னு எனக்கு தோணுது. அதுதான் சொன்னேன், 15 நாட்களுக்குள்ளேயே இந்த அரசு சந்தி சிரிக்குது. எங்க தலைவர் ராகுல் காந்தி பட்டியலிட்டிருக்காங்க. ஒன்னொன்னா சொல்றேன். ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து நடந்தது, பிரதமர் வாய் திறந்தாரா? காஷ்மீர்ல டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது, பிரதமர் வாய் திறந்தாரா? உங்களுக்கு நீட் தேர்வு முறைகேடு, முதுகலை நீட் தேர்வு ரத்து, யுஜிசி நெட் வினாத்தாள் கசிவு,
பால் பருப்பு வகைகள் எரிவாயு சுங்க கட்டண உயர்வு, காடுகளில் தீ பற்றி எரிந்து விடுவது, தண்ணீர் பற்றாக்குறை வட இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை அடுக்கிக்கிட்டே போலாம். இதன் குறித்து பாஜகவோ நரேந்திர மோடியோ வாயை திறந்தால் தண்ணீர் பற்றாக்குறை காங்கிரஸ் 60 ஆண்டு காலம் என்னத்தை பண்ணாங்க? நான் கேக்குறேன், நாங்க மக்கள் தொகை அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை ஏற்ற ஒரு கட்டமைப்பை நாங்க உருவாக்கி இருந்தோம். 10 ஆண்டுகள்ல மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி கட்டமைப்பை நீங்க உருவாக்குனீங்களா? அதான் கேள்வி. இன்றைக்கு வட இந்தியாவில் நீங்க தான் இப்ப ஜல் ஜீவன் மிஷன் சொன்னீங்க, சொன்னீங்க. மாநில அரசு தானங்க மத்த வேலையெல்லாம் பார்க்கணும். சரி, யூபில யார் மாநில அரசு? யூபில யார்? பீகார்ல யார் மாநில அரசு? மத்திய பிரதேச யார் மாநில அரசு? வட இந்தியா சொன்னது யூபி உள்ள இருக்கிறதுனால விட்டீங்களா? கெஜ்ரிவால் உள்ள யூபி தான் சார் பெரிய ஸ்டேட். நான் வந்து நீட் பத்தி நான் ராபர்ட்சனுக்கு பதில் சொல்லி ஆகணும். அவர் வந்து 2 விதமான தவறுகள் இருக்கு. ஒன்னு தனிநபர் செய்த தவறுகள், அது வந்து கண்டிப்பாக வந்து அது எங்கெங்கயோ நடக்கிறது. யார் செய்யறா எப்படி செய்யறான்னு தெரியாது. இந்த தேஜஸ்வி சொன்னாலே அந்த மாதிரி காங்கிரஸ் ஆதரவோட நிறைய பேர் பண்ணிருக்கலாம். அது இனிமே விசாரிச்சாதான் தெரியும். அடுத்தது வரேன். அடுத்தது இன்ஸ்டிடியூஷனல் ஃபால்ட். அது அமைச்சரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதுல எத்தனை விதமா இருக்கு? ஒரு கேள்வியில தவறு இருந்திருக்கு, ஒரு கேள்வியில 2 விடைகள் வந்து பொருத்தமான விடைகளாக இருந்திருக்கு. சோ நெகட்டிவ் மார்க்கிங்ல அவங்களுக்கு போயிடக்கூடாது வாய்ப்புங்கிறதுனால 2 கேள்விக்கும் மதிப்பெண் கொடுத்திருக்காங்க. இல்ல இந்த சிஸ்டம் இல்ல இந்த ரூல் கேள்வித்தாள் மாறி போயிருக்கு. இந்த ரூல் எப்ப இல்ல மோடி மாறி போயிருக்கு. இந்த ரூல் எப்ப ஃபிக்ஸ் பண்ணீங்க? இல்ல ஒரு விஷயம் தான். ஒரு விஷயம் தான். எப்ப தெரியும்? இல்ல சார், ஒரே क्वेश्चन சார். 720 மேக்ஸिमम மார்க்கா? ஆமா. அந்த மேக்ஸिमम மார்க்கை எடுக்கவே முடியாது அன்லெஸ் எல்லா क्वेश्चनனும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணா. ஆமா. அந்த மேக்ஸिमम மார்க்கை எத்தனை பேர் எடுத்துட்டாங்க? 7 பேரா? 66 பேர் எடுத்தாங்க. 24 லட்சம். அது கூட பிரச்சனை இல்ல சார். அத்தனை பேரும் கரெக்ட்டா சொன்னாங்கன்னே வெச்சுப்போம். ஒரு ஆன்சர் தப்பா சொன்னா கூட 4 மார்க் நெகட்டிவ் மார்க். கரெக்ட்டா? 1 மார்க் நெகட்டிவ் மார்க். -1 -1 சரினா 1 சரினா 4 மைனஸ்னா 1 தப்பானா 1 சரினா 4. அப்போ ஒரு क्वेश्चन நான் தப்பா சொன்னேனா 4 மார்க் எனக்கு வராது, பிளஸ் 1 மார்க் மைனஸ் ஆகும். அப்ப 720 ல இருந்து எனக்கு 5 மார்க் குறையணுமா? ஆமா. 719 எப்படி சார் எடுத்தாங்க? அதுதான் நான் சொல்றேன். ஆட் நம்பர் உங்க கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். 3 வகையான குற்றச்சாட்டுகள். ஒன்னு வந்து கேள்வித்தாள் மொழி மாறி கொடுக்கப்பட்டது. இன்னொன்னு ஒரே கேள்விக்கு 2 சரியான விடை இருந்தது. மூன்றாவது நீங்க சொல்றது என்னன்னா இவ்வளவு குழப்பங்கள் எல்லாமே விமர்சிக்கப்படுவது வந்து என்டிஏ பண்ண தவறு இல்ல, என்டிஏ பண்ண கரெக்டிவ் ஆக்ஷன். விமர்சிக்கப்படுவது அத்தனையுமே ஐயோ தப்பா கொடுத்தாங்க, ஃபுல் மார்க் கொடுத்தாங்க, ஐயோ லேட்டா வந்தாங்களே கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. அப்ப எல்லா லேட்டா வந்தவங்களுக்கும் கிரேஸ் மார்க் கொடுத்தீங்களா? ஒரு சென்டர்ல கொடுத்தாங்க, ஒரு சில சென்டர்ல கொடுக்கல. அப்ப இதுதான் இன்ஸ்டிடியூஷனல் ஃபால்ட். இதுல சில பேர் எனக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கலன்னு கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போனா சரி இந்த உனக்கு கிரேஸ் மார்க். அப்ப கோர்ட்டுக்கு போகாதவனுக்கு இல்ல ஒரே ஒரு நிமிஷம். அதாவது நீங்க விமர்சிக்கிற மூன்றுமே கரெக்டிவ் ஆக்ஷனை தான் விமர்சிக்கிறீங்க. அவங்க திட்டமிட்டு செய்த தவறு கிடையாது. ஒரு தவறை சரிப்படுத்த ஒரு முயற்சி அவங்களுக்குள்ளே எடுத்திருக்காங்க, பெருசாக்க விடாம. அதுதான் விமர்சிக்கப்படுது. அதுதான் கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கு. யாருக்கு நீங்க கேட்டீங்களே சரியான கேள்வி. ஏன் அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா, ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? எந்தெந்த தரவுகள் வந்திருக்கிறதோ அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. யார் எந்தெந்த சென்டர் அப்செக்ட் பண்ணிருக்காங்களோ. அப்போ ஞாபகம் இல்ல. இப்ப எனக்கு கேள்வி கேட்கவே தெரியாது. நான் ஏதோ கிராமத்துல இருக்கேன். எனக்கு கிடைக்காது கிரேஸ் மார்க். அந்த சென்டர் வந்து சொல்லிருக்கணும் நான் 1/2 மணி நேரம் லேட்டா கொடுத்தேன். ப்ளேம் பண்ண முடியாதுல்ல சார். அவங்களுக்கு டெல்லியில எப்படி தெரியும் லேட்டா கொடுத்தாங்க? எந்தெந்த சென்டர் வந்து ரிப்போர்ட்ல கொடுத்தாங்களோ அந்த சென்டர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கிரேஸ் அநீதி இல்ல. நான் உடனே கேக்குறேன். ஒரு பந்தயம் இல்ல விமர்சனத்துல நான் முடிச்சிடுறேன். ஒரு ரெண்டாவது என்ன சொன்னாங்க? நீங்க போட்டில கிரேஸ் மார்க்லாம் கிடையாது. எனக்கு வேற போட்டின்னு வைக்கும்போது போட்டிக்கு முன்னாடி ரூல்ஸ் சொல்வீங்களா? போட்டி முடிஞ்ச பிறகு ரூல்ஸ் மாத்துவீங்களா? நீதிமன்றம் சொல்லிச்சு. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீதிமன்றம் சொல்லிச்சு. முன்னாடி சொல்ல முடியாது. ரூல்ஸ் அப்படி இல்ல. இது கரெக்டிவ் மெஷர். இல்ல கரெக்டிவ் மெஷர் நீங்க சொல்லிக்கிறீங்க. இட்ஸ் நாட் a corrective measure. You justify தவறு நடந்த பிறகு சரிப்படுத்தப்பட்டது. அதுதான் விமர்சிக்கப்பட்டது. தகுதி தேர்வு அமைப்புக்கே தகுதி இல்ல. ஓகே, அப்ப ராப் ஷோ. எனக்கு கிரேஸ் டைம்லாம் கிடையாது. டாக்டர் சுமந்த் ஃபைனல் கமெண்ட்ஸ். இல்ல இந்த ஷோவே வந்து நீட்ட பத்தி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஆயிடுச்சு. பட் ஒரு விஷயம், பாராளுமன்றத்தில் அடுத்த சில செஷன்ஸாக இருக்கட்டும் மிகவும் காரசாரமாகத்தான் இருக்கும்.
எதிர்க்கட்சிகள் வந்து போத் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய வீக்னஸ் அவங்க சென்ஸ் பண்றாங்க. அதுவும் எப்படி இருந்த பிரதமர் வந்து மாறி இருக்கிறாரு, அவருடைய பலவீனம் வந்து அவர்களுக்கு தெரிந்து விட்டது. அந்த பழைய பிரதமருடைய அந்த அந்த வாட் எவர் யூ கால் இட் கம்பீரமாக வந்து ஆர்டர் பண்றதெல்லாம் இனிமே நடக்காது. நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஆனால் அதற்காக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து உண்மையாக பாடுபட வேண்டும். ஏன்னா பாடுபடலைன்னா அது வந்து எவ்வளவு நாள் நிலைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு லாஸ்ட் பாயிண்ட், இந்த கள்ளச்சாராயம் மேட்டர்ல வந்து திருப்பி திருப்பி ஒரே விஷயம் வருது மாநில அரசுகிட்டே இருந்து. பிரதமர் மணிப்பூர் போனாரா, போய் பார்த்தாரா, அப்புறம் மத்த ஸ்டேட் எல்லாம் கள்ளச்சாராய இது நடக்கல. எனக்கு தெரியுது இந்த கடைசி ஒரு 10 ஆண்டு கால இந்த லாஸ்ட் எக்ஸப்ட் 23க்கு முன்னாடி பெரிய அளவுல இந்த இத்தகைய அப்கோர்ஸ் கள்ளச்சாராய விநியோகம் இருந்தது, அதெல்லாம் நிறுத்தப்பட்டது என்று யாரும் சொல்லல. ஆனால் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து, ஒரு அசம்பாவிதம் நடக்கவில்லை. அது நம்ம ஏற்றுக்கிறோம். இதுக்கு யார் பொறுப்பு? இதுவரைக்கும் அந்த லோக்கல் டிரான்ஸ்பர், அந்த ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் பீப்புள் வேற யாருமே பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ல இருந்து ஈவன் ப்ரொஹிபிஷன் அமைச்சர் கூட பொறுப்பு கிடையாது. இது யாருமே பொறுப்பு கிடையாது, தன்னிச்சையா நடந்தது. அப்படி நடந்தா அந்த சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ அவங்க தப்பு அப்படின்னு கூறுவது ஒரு தவறான ஒரு அணுகுமுறையா தான் நான் பார்க்கிறேன். ஓகே, தேங்க் யூ டாக்டர். அதான் 2019 உத்தரகாண்ட்லயும் உத்தரப்பிரதேசத்திலயும் 92 பேர் இறந்தாங்க. அதாவது கலாச்சார பிரச்சனை நடந்தது. அதாவது அப்பப்போ சில சமயங்கள் நடக்குது. இது வந்து சதியாக இருக்குமோ அப்படிங்கிறத பத்திரிகையாளர்களோட பல பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது பாண்டிச்சேரியில இருந்ததை மெத்தனால் கொண்டு வரப்பட்டிருக்கு. அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். 15 பேர் இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சட்டப்பேரவை நடக்கிறதுக்கு முதல் நாள் இது நடக்குது. இதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்கு அப்படிங்கறத விசாரணைக்கு பிறகு பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் 15 பேர் சிபிஐ விசாரணை எல்லாம் தேவையில்லைங்க. நீங்களே பேசாம நான் பேசாம இருந்துக்கிறேன். பேசவே இல்லை, நான் சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. நான் இனிமே வரக்கூட தயாரில்லை. இதுதான் என்ன நடக்குதுன்னா, இதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்குங்கிறத பத்தி தான் நாங்க இப்ப எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உடனடியாக அரசு எல்லா நடவடிக்கை எடுத்திருக்கு. பாண்டிச்சேரியில யாருடைய ஆட்சி இருக்கு, அங்கிருந்து அது கடத்தி வரப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய சதிகள் என்னங்கிறது நிச்சயமாக விசாரணையில் தெரிய வரும். சிபிஐங்கிறது ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய அமைப்பு. அவங்க வந்து 95% எதிர்க்கட்சி ஆட்கள் மேலதான் இத்தனை ஆண்டு காலமாக கேஸ் போட்டிருக்காங்க, விசாரணை நடத்திருக்காங்க. அவங்க அதனால அவங்களை நம்ப முடியாது. எங்களுடைய காவல்துறை சரியான வேலையை பார்த்து. என்னுடைய கொள்ளு தாத்தாவுடைய பக்கத்து வீட்டுக்காரரே பாண்டிச்சேரியில தண்ணி அடிச்சுட்டு தான் வருவாரு. எனக்கு அது தெரியும். இப்ப இவங்க 40க்கு 40 ஜெயிச்சுட்டாங்க. ஆனா பாண்டிச்சேரியை பிஜேபிங்கிறாங்க. எனக்கு சத்தியமா புரியல. அங்க எம்பி பாண்டிச்சேரி தானே, கவர்மெண்ட் வந்து ரங்கசாமி தானே, நம்ம கவர்மெண்ட் இல்லையே. அது பொதுவான பாண்டிச்சேரி கவர்மெண்ட் தான். நான் என்ன கேட்கிறேன், பாண்டிச்சேரியில இருந்து தண்ணிங்கிறது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, என்னைக்குல இருந்தோ வருது. காவேரியில இருந்து தண்ணிக்கு வர்றதுக்கு ஏதாவது அரசியல் நடத்த முடியும்னா தயவு செஞ்சு நடத்துங்க. அதோட நான் நிறுத்திக்கிறேன். ரொம்ப முக்கியம் எனக்கு சுமன் சாருக்கு சொல்ல வேண்டியது, திரும்ப திரும்ப இந்த நீட்டை பத்தி பேசுறவங்களுக்கு 24 லட்சம் பேருக்கு எக்ஸாம் நடந்ததா, கொஞ்சம் கொஞ்சமா இத்துண்டு வந்ததா, அதேங்கறத நீங்க தவறா புரிஞ்சுக்கோங்க. எல்லா பிரச்சனையும் எடுத்துட்டு இருக்காங்களே ஒழிய அதை பத்தி தகுதியை பத்தி பேசுற இந்த பிஜேபியும் வலதுசாரிகளும் இந்த என்டி ஏஜென்சியும் முதல்ல தகுதியான தேர்வு நடத்த கத்துக்கோங்கன்னு சொல்றேன். 24 லட்சம் பேருக்கு நடந்தது. 24 லட்சம் பேருக்கு ப்ரூவ் பண்ணணும். என்ன கான்ஸ்டிடியூஷனை தன் காலில் போட்டு மிதித்த காங்கிரஸ் கட்சி நாளைக்கு தான் எமர்ஜென்சி கொண்டாந்த நாள். அந்த நாளைக்கு அதை கொண்டாந்துருக்காங்க இல்லையா, அதுக்கு அதான் காமெடியா இருக்கு. அதுல பாதிக்கப்பட்டது ஜனசங்கமும் திமுகவும் தான். அவங்க போய் அவங்களுக்கு வந்து முட்டு கொடுக்கிறது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இந்தியாவின் கருப்பு நாள். தேங்க்யூ. நிகழ்ச்சியின் தருணத்தை நிறைவு செய்தாக வேண்டும். பாராளுமன்றம் இன்னும் நிறைய நாள் இருக்கிறது. இதே மாதிரி பல விவாதங்களை பார்க்க போறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, வணக்கம்.